குருவின் தினம் ஒரு சுவடுகளில் திருவையாறு ஊடகத்தில் நிறைய வாசகங்கள்லாம் போட்டிருக்கோங்க. ஏன் அந்த கோவிலை பற்றின சிறப்பம்சங்களையும் பல இடங்களில் வெளியிட்டிருக்கோம். ஆனால் அந்த திருவையாறுடைய மிகப்பெரிய சாராம்சம் என்ன தெரியுங்களா? ஒரு குரு சீடனாக மாற்றப்பட்டாரா, ஒரு சீடன் குருவாக மாற்றப்பட்டாராங்கிறத கூட தாங்க அந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறாங்க. பெரியதோர் கோவில் கட்டி அதில் சிறியதோர் விளக்கேற்றி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குங்க? அப்போது பெரியதோர் கோவில் கட்டினா அப்போ பெரியதோர் விளக்கு தானங்க ஏற்றணும். அப்போ எப்பேற்பட்ட தீபத்தை ஏற்றணும்னு நினச்சிருந்தா அந்த ஐயாரப்பர் கோவிலுக்குள்ளே யாரை அங்கே குடியமர்த்தி வச்சுருப்பாங்கங்க? குருவின் ஜடாமுடியே அவ்வளோ தூரத்துக்கு நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற புரோகிதர்கள்லாம் சொல்லுவாங்களாங்க. அப்போது எதனை குறிப்பிட்ட குருநாதருக்கு எப்படி வெளியிட்ட வாசகம் அங்கே யாருக்காக வெளியிடப்பட்டதுங்கிறத கூட மறைத்து அதை ஒழித்து எல்லோரிடம் சூட்சமமாக சொல்லப்பட்டிருக்குங்க. குரு தான் அங்கே கருவறையில் இருக்காருனாலும் அப்போது சீடரும் அங்கே எங்கே இருக்கணுங்கிறத எல்லோருமே ஆசைப்படும் பொழுது குருவுக்குள் சீடன் மறைய சீடனுக்குள் குரு மறைந்து ஆசைப்பட்டாராங்க. சரி, இது எல்லாமே வெளிப்படையாக நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் எங்களுடைய ஆதிநாதத்திலிருந்து குருவின் திருவையாறு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவை யாருன்னு கேட்ட அந்த முதல் தம்பதியர் அங்கேயே மறைக்கப்பட்டாங்களாங்க. சரி, இந்த ஆண்டு காலத்தில் இப்படியும் ஒரு விளக்கமா? இதை எல்லோரும் எப்படி புரிந்து கொள்ள போகின்றார்கள்? புரிந்தவர்கள்லாம் அறிந்து அதிலிருந்து உணர்ந்து அவர்களின் காலகட்டத்தில் இது எப்படி எடுத்து செல்ல போகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய வாசலில் இது எல்லாமே உங்களுடைய ஆலய பணியில் யாரெல்லாம் உங்களையே நீங்கள் முழுமையாக உங்களுக்குள் நடக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களுடைய வேதிக்கலன், அதாவது உணர்வலைகளில் முழு நாதிக்கமலமோ உங்கள் எண்ணத்திற்குள் எப்படி எல்லாம் பூந்து விளையாடுகின்றதோ அதிலிருந்து நீங்கள் உங்களை உணர்ந்தால் போதுங்க, அங்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சம்பவம் உங்களுக்குள்ளேயும் ஏற்படுங்க. இதையெல்லாம் நீங்கள் உணர உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பு ஒரு மணித்துளி ஆகலாம், ஒரு மணி நேரம் ஆகலாம், ஒரு நாள் ஆகலாம், ஒரு வருடம் ஆகலாம், என் காலங்கள் கடந்து கூட செல்லலாங்க. ஆனால் ஒரு குரு ஒரு சீடனை உருவாக்க எந்த அளவுக்கு அந்த ஆகமம் செய்ய ஆசைப்பட்டாரோ அதில் நிறைவடையும் வரை அவர் போராடியது அந்த இடத்துல எந்த இடத்துல குறிப்பிடப்பட்டதுங்கிறத இன்று வரை யாருமே கண்டுபிடிக்கலைங்க. புதியதோர் விளக்கம் கொடுக்க நாங்களும் ஆசைப்பட்டோம். எங்கள் ஆசைக்குள் எங்கள் குருநாதரை அந்த ஆசை என்ற வார்த்தையாக இருந்தால் மீண்டும் நாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்தையும் இவ்வுலகிற்கு பறைசாற்ற வந்தவர்கள். ஆனால் எங்கள் உயரிய தத்துவம் இவ்வுலகம் முழுவதும் பரவட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.